காங்கிரஸோட தவறான கையாளுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக, திரிணாமுல் இந்த கட்சி தான் தோக்கத்துக்கு காரணமாக இருந்துச்சுன்ற ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு. தவறான கருத்து. திரிணாமுல் காங்கிரஸ் தோற்றதுக்கு காங்கிரஸ் காரணமே கிடையாது. அங்கே காங்கிரஸ் சைபர், வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் சைபர். அதனால் காங்கிரஸ் தான் திரிணாமுலை தோக்கடித்து ரொம்ப தவறான விவரப்பிழை. அது ஃபேக்சுவல் எரர் ஒன்று. ரெண்டாவது, சிபிஎம் கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க அதிகாரம் உள்ள வாய்ப்புள்ள கட்சி. அது சிபிஎம் கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு லாலிபாப் வச்சு சாப்பிட்டு இருக்கோம். இது சிபிஎம் பலவீனப்படுத்தி எதை வச்சு சொல்கிறாரு? இது என்ன பேச்சு? தமிழ்நாட்டில் திமுக தோற்றதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் கிடையாது. திமுக தோற்றதுக்கு காரணம் திமுக தான். விசிகாவோட வாக்கு வங்கி கணிசமான அளவு 70% 80% விஜய்க்கு போயிடுச்சு. விசிகா தலைவர் கட்டுப்பாட்டுக்கு விசிகா இல்லை. விஜய் எப்படி காங்கிரஸ் வரவங்களை தான் கட்சியில் சேர்த்துக்கிறாருன்னு தெரியல. வன்னியரசு மாதிரி ஒரு தலித் தலைவர் திமுகவில் அவங்களை என்னைக்காவது மந்திரி பதவி கொடுப்பானா? ஒரு முக்கியமான நிகழ்வு தமிழ்நாடு அரசியலில் நடந்துட்டு இருக்கு. அதில் சந்தேகம் கிடையாது. அது என்னன்னா, தலித் கன்சால்டேஷன் நடந்தது. அதிகாரத்தில் பங்குன்றத ஒன்றை இன்னைக்கு விஜய் செஞ்சுட்டாருங்க. இடதுசாரிகளை கூட வாங்கன்னு தான் சொல்கிறாரு. திமுகவால் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இன்றைக்கி திமுகவால் சொல்ல முடியுமா, நாங்கள் இனிமேல் எப்போ பவருக்கு வந்தாலும் அதிகாரத்தில் பங்குன்ற வார்த்தை திமுக வாயிலிருந்து வருமா? எனக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சாலும் நான் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன். பயாலஜிக்கல் பர்சன் அவர் பேசும்போது அண்ணாமலை அப்போ தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்தார். அந்த கல்ட்டு ஃபிகரை பற்றி அவரையும் எடுத்து பேசல. திமுக அண்ணா திமுகலேருந்து விஜய்க்கு போன ஓட்டு திரும்ப திமுக அண்ணா திமுக போவார். அது புதுசாக வர ஒரு பிளேயர்கிட்ட தான் போகும். அண்ணாமலைன்ற முகமுடி அணிந்து கொண்டு பிஜேபி உள்ளே வருகிறது. ஆனால் ஆர்எஸ்எஸ் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஆர்கனைசேஷன்றது 100% உண்மை. எல்லாமே ரகசியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆர்எஸ்எஸ்ஸை மக்கள் மன்றத்தில் தோலுறீங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ்நேலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மோட இணைந்திருக்கார். வணக்கம் சார். திருமாவர்கள் இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பேசுனதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. காங்கிரஸோட தவறான கையாளுகள் தான் பார்த்தீங்கன்னா திமுக, திரிணாமுல் இந்த கட்சி தான் தோக்கத்துக்கு காரணமாக இருந்துச்சுன்ற ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? அது இல்லாமல் அவர் கட்சியிலேருந்து பல பேர் விலைக்கு போய் திமுகலையும் தாவைக்கலையும் சேர்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி பார்க்குறது? தவறான கருத்து. திரிணாமுல் காங்கிரஸ் தோற்றதுக்கு காங்கிரஸ் காரணமே கிடையாது. அங்கே காங்கிரஸ் சைபர், வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் சைபர். பிஜேபிக்கும் திரிணாமுலுக்கும் தான் போட்டி. காங்கிரஸ் நினைச்சா கூட திரிணாமுலை வீழ்த்த முடியாது. திரிணாமுல் தானே சாதிச்சிருச்சு. 294 பேரில் 203 சீட்டு பிஜேபிக்கு, 80 சீட்டு தான் திரிணாமுல் காங்கிரஸ், 83 சீட், மிச்சம் 11 தான் உதிரி கட்சிகளுக்கெல்லாம். அதனால் காங்கிரஸ் தான் திரிணாமுலை தோக்கடித்து ரொம்ப தவறான விவரப்பிழை. அது ஃபேக்சுவல் எரர் ஒன்று. ரெண்டாவது, சிபிஎம் கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க அதிகாரம் உள்ள வாய்ப்புள்ள கட்சி. அது சிபிஎம் கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு லாலிபாப் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்குமா? தொங்கு சதையாக திமுக கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு இவர் விரும்புகிறாரா? திரும்ப காங்கிரஸ் போய் சிபிஎம்மோட இருக்கணும்னு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் மாறும். போன தடவை மாறல. இந்த தடவை 140 சீட்டில் 102 சீட் வாங்கி ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ். இது சிபிஎம் பலவீனப்படுத்தி எதை வச்சு சொல்கிறாரு? இது என்ன பேச்சு? தமிழ்நாட்டில் திமுக தோற்றதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் கிடையாது. திமுக தோற்றதுக்கு காரணம் திமுக தான். கூட்டணி கட்சிகளுக்கு வாய்க்கரிசி போட்டுட்டு ஒரு சீட்டுக்கு அல்லாட விட்டுட்டு கட்சியில் விஜய்கிட்ட போய் அவங்க தலைவரை தோற்றுருந்தார். ஆகவே திருமாவோட ஸ்டேட் அடிப்படையில் விவரப்பிழை கொண்டது. அவர் என்ன பேசுகிறார் என்று அவருக்கே வெளிச்சம். அதையும் தாண்டி அவர் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் பலர் விலகி திமுக சேர்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் பல பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் தாவைக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவருடைய உறவினரான இசை அமுதன் உட்பட ஒரு 8 பேர் பார்த்தீங்கன்னா தாவைக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது இவர் சொல்லி தடுத்து வச்சிருக்காரு. திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் போகாதீங்க, எங்க பேசிக்கலான்றாலும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம செய்திகள் அவர் சொல்லுவாருங்க. ஆனால் கட்சி ஏற்கனவே கரைய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசிகாவோட வாக்கு வங்கி கணிசமான அளவு 70% 80% விஜய்க்கு போயிடுச்சு. இன்றைக்கி தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் பலரும் திமுக பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பன்னீர்பாபு போயிருக்காரு. இது ஆளுஷான அவசியம், எந்த நேரமும் போய் சேருவார். ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. தன்னுடைய வாக்கு வங்கியை மற்றும் தொண்டர்களை, கேடர்ஸை விஜய் கிட்டையும் திமுக கிட்டையும் அவர் இழந்திருக்காரு. கட்சி அவர் கையை விட்டு போயிடுச்சு. கட்சி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். விசிகா தலைவர் கட்டுப்பாட்டுக்கு விசிகா இல்லை.
முந்தா நாள் வரைக்கும் அவங்க எம்எல்ஏவாக இருந்தவரை திமுகவில் கூப்பிட்டு ஸ்டாலின் சேர்க்குறாருன்னா அவங்க விசிகாவை உடைக்க தயாராகிட்டாங்கன்னு தான் இருக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் பொதுச் செயலராக இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தாவைக்கால இணைஞ்சிருக்காரு. காங்கிரஸ் தாவைக்கே கூட்டணியில் தான் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறது? அதான் இந்த கேலி கூத்தெல்லாம் அரங்கேறும் உங்களுக்கு. விஜய் எப்படி வந்து காங்கிரஸ்லேருந்து வரவங்களை தான் கட்சியில் சேர்த்துக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா கூட்டணியில் தர்மம்னு ஒன்று இருக்கும். கூட்டணியில் இருக்கும்போது எப்படி நீங்கள் போவீங்க? திமுக போகிறது எதிர்கட்சி, ஆளுங்கட்சிக்கு எப்படி போவாங்க? ஒரே கூட்டணியில் இருந்துக்கின்னு காங்கிரஸில் இருக்கவங்கள தாவேக்கால சேர்க்குறீங்கன்னா நாளைக்கு அந்த 5 எம்எல்ஏவும் கூட தாவேக்கால மெர்ஜ் ஆவாங்க. நடக்கும், அதெல்லாம் நடக்கும். பதவி தான், பதவின்னு வரும்போது என்ன வேணால் நடக்கும். யாருக்கும் வெட்கம் இல்லை. இந்த கட்சி அந்த கட்சி முடிஞ்சு போச்சு. இப்போ அமமுகவில் ஒருத்தர் சொன்னார்ல, நான் தான் அமமுகன்னாரு. ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு உறுப்பினர் இரு உறுப்பினர் கட்சியில் இருக்க சிக்கலை தான். 2 பேர்னா ஒருத்தர் போயிட்டாங்கன்னா இப்போ சரிபாதி ஆகிடும். 2 பேரும் போகணும். ஏன்னா வந்து இப்போ 2/3. 3 பேர்னா 2 பேர். ஒரு ஆளுன்னா தலையை வெட்ட முடியும். முண்டம் ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம், கால் உடம்பு ஒரு பக்கம். நான் போக முடியும், பண்ண முடியாது. அது ஒரே ஆள் அங்கே ஓடி போட்டார். ஒரு ஆள் இருக்கிறதுல அட்வான்டேஜ் தான். அவர் தான் முடிவு எடுப்பார். 2 பேர்னா 2 பேரும் முடிவு எடுக்கணும். அதுதான் இன்றைய சூழலில் வந்து உங்களுக்கு வந்து விசிகாவோட நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் எல்லா கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தலித் சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் நோக்கி நகர்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு தலித் சென்ட்ரிக் பாலிடிக்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் விஜய் அவர்களும் ஏறக்குறைய அதே விஷயத்தை தான் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. திரும்ப வந்து அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு காலகாலமாக. பாஜகவும் வந்து பார்த்தீங்கன்னா விசிகாலேருந்து வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் வாரிய தலைவர் போஸ்டிங்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறது? தமிழ்நாடு தலித் அரசியல் நோக்கி நகர்கிறதா? ஆமாம், பெரிய அளவில் தலித் அரசியல் நோக்கி தான் நகருது. இப்போ விஜயோட கேபினெட்டில் 8 பேர் தலித் அமைச்சர்கள். தலித் கன்சால்டேஷன் ப்ளஸ் மைனாரிட்டி கன்சால்டேஷன் 2மே நடந்திருக்கு. அடிப்படையில் ஒரு ஓபிசி பாலிடிக்ஸ் பேசுகிற ஸ்டேட்டில் தலித்துகளுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வந்தது பெரிய விஷயம் தான். நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதில் சரிபாதியாக கொடுத்தாகும். அந்த ட்ரெண்டு செட் ஆகிடுச்சு. அதுதான் இதில் முக்கியமான விஷயம் உங்களுக்கு. பட் ஆனால் அந்த கிரவுண்ட் லெவலில் ரியாக்ட் ஆகுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா தலித்கள் மீதான நடத்தப்படுற அந்த தாக்குதல்கள், வன்முறைகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது அரசு இயந்திரம் வந்து ப்ராப்பரான பதில் சொல்கிறது இல்லை. வெறும் அதிகாரம் மட்டும் கொடுத்துட்டா போதும். ஏன்னா பாஜக வந்து காலகாலமாக வந்து ஒரு சில விஷயங்களை அதை பண்ணிக்கிட்டு இருக்குது. தலித் சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் ராம்நாத் கோவிந்தை கொண்டு வந்ததாகட்டும் சரி, திரௌபதி முர்மு கொண்டு வந்ததாகட்டும் சரி, அர்ஜுன் ராம் மேகால் போன்றவர்களுக்கு முக்கியமான பதவிகள் கொடுத்தாகட்டும் சரி, ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு பதவி கொடுத்தாகட்டும் சரி, சிராக் பாஸ்வானை வந்து கூட்டணி சேர்த்து வச்சு முக்கியமாக காட்டதாகட்டும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாஜகவும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் தலித்கள் மீதான தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. இல்லை, தலித்து மீதான தாக்குதல்களுக்கும் தலித் கட்சிகள் போய் நான் தலித் பாட்டில் சேர்றதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. 2 வெவ்வேறு விதமான விஷயங்கள். இந்தியா முழுவதுமே தலித்துகளுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரிக்குது. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பீரியடில் மிக அதிகமாகவே நடந்தது. அது இன்றைக்கு தலித்துகளோட எமான்சிபேஷன், தலித்துகள் பெரிய அளவில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள், வன்னியரசு மாதிரி ஒரு தலித் தலைவர் திமுகவில் அவங்களை என்னைக்காவது மந்திரி பதவி கொடுப்பானா? தமிழ்நாட்டுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் சொல்றாரு. கூட்டணி அரசுலாம் சரிப்பட்டு வராதுன்னாரு. இவர் பவரில் ஷேர் கொடுத்துருக்காருல, இதை விட வேற என்ன வேணும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு? இவர் வந்ததுக்கு அப்புறமா பஸ்ஸே போகாதவருக்கு பஸ் விட்டுருக்காங்க. சில விஷயம் நடக்குது. வன்னிய அரசு மாதிரி ஒருத்தரை மந்திரி ஆக்க முடியுமா? அந்த தைரியம் இருக்கா திமுகவுக்கு? தட்ஸ் சோஷியல் இன்ஜினியரிங். இப்போ இதற்கு எதிர்வினையாக வந்து ஓபிசிஸை கட்டமைக்கிற வேலையை வரும் காலங்களில் திமுக செய்யலாம், பிஜேபியும் செய்யலாம். ஆனால் கிரவுண்ட் லெவலில் வந்து ரியாக்ட் ஆகும்ல ஜனங்க. ஒரு சின்ன அது கிரவுண்ட் ரியாக்ஷனை பற்றி நம்ம இப்போ சொல்ல முடியாதுங்க. அது தலித்துகளுக்கு எதிராக கூட போகலாம். ஓபிசி கன்சல்டேஷன் தலித்துகளுக்கு எதிராக கூட போகலாம். ஏற்கனவே 2014 அப்படிதான் ஒரு விஷயம். ஆமாம், ராமதாஸ் அவர்கள் நடந்த விஷயம். இந்த தலித் இனிமே அன்புமணி வந்து ஐசோலேட்டடாக இருக்க மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். அடிக்கடி வந்து ஆளும் அரசின் மீது காட்டமான விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ இந்த ஒரு கன்சல்டேஷன் இந்த பக்கம் உருவாகுதுன்னா அது பிரச்சனையாக தானே வந்து அது பார்க்கணுங்க. கிரவுண்டில் இது என்ன ரிஃப்ளெக்ஷன்றது அடுத்த தேர்தலில் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். லோக்சபா எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷனில், இப்போ லோக்கல் பாடியில் கூட இதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. இது ரொம்ப சிக்கலான விஷயம். பட் ஒரு முக்கியமான நிகழ்வு தமிழ்நாடு அரசியலில் நடந்துகிட்டு இருக்கு. அதில் சந்தேகம் கிடையாது. அது என்னென்னா தலித் கன்சால்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு. மைனாரிட்டிஸ் அண்ட் தலித் கன்சால்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அடிப்படையில் ஓபிசி பாலிடிக்ஸ் கடைபிடிக்கப்படுகிற நடைமுறையில் இருக்க ஒரு மாநிலத்தில் தலித் கன்சால்டேஷன் என்பது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட். ஸோ ஆகவே இந்த தலித் பாலிடிக்ஸ்க்கான எதிர்வினை கிரவுண்டில் என்னவா இருக்குன்றது தேர்தல் வரும்போது தான் நமக்கு தெரியும். மற்ற சாதிகள் எல்லாம் ஒன்று சேர்றாங்களா? அப்படி ஒன்று சேர்ந்தாலும் வீழ்த்துற அளவுக்கு ஒன்று சேர்றாங்களா? ஆனால் வீழ்த்த முடியாது, ஆனால் ஒன்று சேர்றாங்க. அவர்களுக்குள்ளே இருக்க பிளவால் வந்து தலித் பாலிடிக்ஸ் ஜெயிக்குதா? இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது.
அதிகாரத்தில் பங்குன்றத ஒன்றை வந்து இன்னைக்கு வந்து விஜய் செஞ்சுட்டாருங்க. இடதுசாரிகளை கூட வாங்கன்னு தான் சொல்கிறாரு. திமுகவால் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இன்னைக்கு திமுகவால் சொல்ல முடியுமா, நாங்கள் இனிமேல் எப்போ பவருக்கு வந்தாலும் அதிகாரத்தில் பங்குன்ற வார்த்தை திமுக வாயிலேருந்து வருமா? 1000 குறை விஜய் மேலே இருந்தாலும் விமர்சனம் இருந்தாலும் திமுக, அண்ணா திமுக, குறிப்பாக திமுக நினைத்தே பார்க்க முடியாத, கற்பனை செய்யாத ஒரு காரியத்தை விஜய் செய்திருக்கிறார். நான் சொல்கிறேங்க, இது அவருக்கு தனி மெஜாரிட்டி இருந்தாலும் செஞ்சுருப்பார், 118 இருந்தாலும் இதே தான் செஞ்சுருப்பார். இன்க்ளூசிவ் கேரக்டர்னு கொடுக்கறதுக்கு, அதுவும் தலித்துகளுக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் மாடலே அறிவிச்சிருந்தார் அவர், கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. ஆமாம், எனக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சாலும் நான் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னாரு. ஆகவே இது ஒரு முக்கியமான நிகழ்வு. இன்னைக்கு தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற இடைத்தேர்தலில் விசிக வந்து ஒரு சீட்டு கேட்டுட்டு இருக்கு, தாவேகா கிட்டன்ற ஒரு செய்திகளும் வந்து பரவிட்டு இருக்கு. இடைத்தேர்தல் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? நாள் இருக்குங்க. ஏன்னா இப்போ தான் ரிசைன் பண்ணியிருக்காங்க. 6 மாதத்துக்குள்ள இடைத்தேர்தல் நடத்தணும், தேர்தல் கமிஷனோட முடிவு. 6 மாதம் தள்ளி போய் கூட பிப்ரவரியில் வந்து 5 மாநில தேர்தல் இருக்குது. 4 மாநில தேர்தல், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், குஜராத், கோவா தேர்தல் இருக்குது. அதோடு சேர்த்து நடத்துகிறவங்க கூட நடத்திட்டு போகலாம். அப்போ தான் நம்ம இதை முடிவு பண்ண முடியும். இப்போ யார் ஜெயிப்பா, யார் தோப்பா, எந்த மாதிரி அது போக்கில் போகும்லாம் இப்போதைக்கு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. கவர்மெண்ட் பதவியத்தை நாளையோடு தான் 1 மாதமே முடிய போகுது. அதுக்குள்ளே இவ்வளோ விமர்சனங்கள் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இடைத்தேர்தல்களை பற்றி இப்பொழுது எதுவும் நான் சொல்ல முடியாது, நாள் இருக்குது அதுக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து வீத லீடர்ஸ்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஆரம்பித்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேட்டி கொடுக்குறப்ப அந்த ஒரு ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கல்ட்டு பாலிடிக்ஸை உடைக்கணும், கல்ட்டு பாலிடிக்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவார். கல்ட்டு பாலிடிக்ஸ் அப்படின்னா அவர் எதை மீன் பண்ண ட்ரை பண்ணுறாரு? தனி மனிதனை ஆளுமையாக வைத்து தனி மனிதனை சுற்றி சுழலக்கூடிய அந்த தனி மனிதனையும் வெறும் தலைவராக பார்ப்பதை தாண்டி அவனை ஒரு ரட்சகனாக பார்ப்பது, தேவதூதனாக பார்ப்பது. மோடியை சொல்கிறாருன்னு மோடியை ஒரு பீரியடில் சொன்னாங்க. அது கல்ட்டு பாலிடிக்ஸ் வேணான்றது சேம் சைடு கோல்ன்ற மாதிரிலாம் நீங்கள் அப்படி எடுத்துக்க வேணாம். அவர் விஜய் தான் சொல்கிறாரு. மோடியை சொல்கிற அளவுக்கு அவருக்கு ஒன்றும் தைரியம் கிடையாது. இங்கே விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க, அந்த மோடிக்கு அது பொருந்தும். அது ரட்சகனாக தான் மோடியை பார்க்குறாங்க. அதை தாண்டி போன தேர்தலில் அவங்களே பேசணும், நான் பயாலஜிக்கல் பர்சன் அவரே பேசணும். நான் பயாலஜிக்கல் பர்சன் அவர் பேசும்போது அண்ணாமலை அப்போ தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்தார். அந்த கல்ட்டு ஃபிகரை பற்றி அவரையும் ஏற்று பேசல. நல்ல பாயிண்ட் இது. கல்ட்டு ஃபிகருக்கு எதிரானவர் தான். தன்னை நான் பயாலஜிக்கல் பர்சன் என்று மோடி சொல்லி கொண்ட பொழுது அண்ணாமலை எங்கே போயிருந்தார்? ஸோ இங்கே அவர் சொல்கிறது விஜயை சொல்கிறார். யாரை சொன்னாலும் அது நல்லது, கல்ட்டு பாலிடிக்ஸ் கூடாது. விஜய்க்கு எதிராக அண்ணாமலையால் அரசியல் செய்ய முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பாக செய்ய முடியும். திமுக, அண்ணா திமுகவில் விரக்தி அடைந்தவர்கள் வரும் நாட்களில் விஜய் அரசின் மீது விரக்தி கண்டிப்பாக அடைவார்கள். அந்த நேரத்தில் வெளியேறுவர்கள் திமுக, அண்ணா திமுகலேருந்து விஜய்க்கு போன ஓட்டு திரும்ப திமுக, அண்ணா திமுக போவார். அது புதுசாக வர ஒரு பிளேயர்கிட்ட தான் போகும். ஆகவே அரசியல் ரீதியாக விஜய் ஒரு கால் ஊன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடிப்படையில் அவர் பிஜேபியோட முகமூடி, அண்ணாமலைன்ற முகமூடி அணிந்து கொண்டு பிஜேபி உள்ளே வருகிறது. ஆர்எஸ்எஸ் நேரடியாக களத்துக்கு மோதாமல் தன்னுடைய ப்ராக்சியை அனுப்பி வைக்கிறது. குறிப்பாக பிஜேபி பல முகமூடிகளை அணிந்து பல மாநிலங்களில் வெற்றி பெற்றது. அண்ணாமலை என்ற முகமூடி அணிந்து கொண்டு தமிழக அரசியலுக்குள் கால் பதிக்க துடிக்கிறது. ஒருவேளை அது நடக்கலாம். பிஜேபியால் முடியாதது அண்ணாமலையோட தனி கட்சி சாதிக்கலாம். தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை கிட்ட அஸ் அன் இண்டிவிஜுவல் ஒரு தலைமை பண்பு, ஒரு கவர்ச்சி, ஒரு சாம் இருக்குது. அதை மறுக்க முடியாது. நாளாவட்டத்தில் வந்து விஜய் அரசின் மீது விமர்சனம் எழும்பொழுது அதில் நிராகசை அடைப்பவர்கள் புதுசாக வர ஒரு பிளேயர்கிட்ட போவாங்களே ஒழிய ஏற்கனவே இருக்கிற உதயநிதிக்கிட்டே எடப்பாடி கிட்டேயோ போவது என்பது சற்று கடினமானது. ஆகவே ஒரு புது பிளேயருக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்குது. அதனால தான் அண்ணாமலையை நன்கு திட்டமிட்டு பாஜக களத்தில் இறக்குது. பிஜேபின்னு டைரெக்டாக போனால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தான் ப்ராக்சியாக முகமூடி அணிஞ்சு முக்கோட்டா அண்ணாமலை மூலமாக பிஜேபி கால் பதிக்க துடிக்குது. மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபியை காலூன்ற செய்வதற்கான, வளர்ப்பதற்கான பொறுப்பை அண்ணாமலையிடம் அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டார். இஸ் அவுட் சோர்ஸ்டு டு அண்ணாமலை. The work which BJP carried out will hereafter be carried out by அண்ணாமலை. சட்டம் மட்டும் தான் வேற, சட்டம் மட்டும்தான் வேற, உள்ளே இருக்கிற உடம்பு ஒன்று தான். ஸோ பிஜேபியை வந்து வேற பெயரில் தமிழ்நாட்டில் காலூன்ற செய்வதற்கான அந்த பொலிட்டிக்கல் ஒர்க்கை நரேந்திர மோடி அண்ணாமலையிடம் அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டார். கர்நாடகாவில் புதுசாக ஹோம் மினிஸ்டராக வந்திருக்க பிரியங்கா கார்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க,
அப்படி இல்லைன்னா அவங்க நாங்கள் இல்லீகலாக வந்து இல்லீகல் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு சொல்லிவிடுவோம், கர்நாடகா ஃபுல்லாக வந்துட்டுனா உங்களுக்கு பேன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆர்எஸ்எஸ் கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கிட்ட முதல்ல பேன் பண்ண முடியாதுங்க. எந்த ஒரு ஆர்கனைசேஷனையும் பேன் பண்ணுறதால அது வளர தான் செய்யும். ஆனால் ஆர்எஸ்எஸ் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஆர்கனைசேஷன்றது 100% உண்மை. எல்லாமே ரகசியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப ரகசியமாக தான் இருக்குது. பட் பேனிங் வந்து இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. அது தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சித்தாந்த ரீதியாக தான் அது எதிர்கொள்ள முடியுமே தவிர தடை செய்வதால் ஒரு இயக்கத்தை வந்து அதுவும் ஆர்எஸ்எஸ் ஒரு பில்டிங் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஃபண்டிங் மாதிரி இருக்குது, ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் தடை பண்ணி ஃபண்டெல்லாம் முடக்கலாம், பில்டிங் எழுதி க்ளோஸ் பண்ணலாம். எதுவுமே இல்லாத எப்படி போய் தடை பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி. பண்ண முடியாது. தடை பண்ணணும்னு இல்லை, சும்மா அதாவது பிளேயிங் டு த கேலரிஸ். அவங்க இதுக்கு மேலே எத்தனையோ தடையை பார்த்தாங்க. அவங்கள தோலுரிக்கணும் மக்கள் மன்றத்தில். ஆர்எஸ்எஸ்ஸை மக்கள் மன்றத்தில் தோலுரிங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க, தடையெல்லாம் பண்ணாதீங்க. தடை பண்ணால் அவங்க வளருவாங்க. அப்படி தான் இந்தியாவில் வளர்ந்தாங்க. 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம். மகாத்மா காந்தி படுகொலைக்கு பிறகு தடை செய்யப்பட்டது, அதன் பிறகு எமர்ஜென்சியில் தடை செய்யப்பட்டது, அதன் பிறகு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு தடை செய்யப்பட்டது, 3 முறையும் தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. தடை செய்வது என்பது, எந்த இயக்கத்தையும் தடை செய்வது என்பது அறிவு ரீதியான அணுகுமுறை கிடையாது. ஆர்எஸ்எஸ் என்பது இட்ஸ் பேசிக்கலி பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் தான். அது சோஷியல் ஆர்கனைசேஷன்ற முகமுடைய அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்துத்துவ அரசியலை பரப்பக்கூடிய ஒரு அமைப்பு. அது என்ன ஒன்று வெளிப்படைத்தன்மை அவர்களிடம் கிடையாது. அவர்களுடைய வெகுஜன ஆர்கனைசேஷன் தான் பிஜேபி. ஆர்எஸ்எஸ்ல வந்து ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்பழுக்கன்னா பர்சனலி க்ளீன் ஹேண்டாக இருக்கவங்க. அந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ்லையும் அந்த மாதிரி இருக்காங்க. தடை பண்ணுறதுன்றது முட்டாள்தனமானது. அதுக்கெல்லாம் நீ தடை பண்ணினா அவங்க வளருவாங்க. பட் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று கூறுவது நியாயமானது. அதை சட்ட ரீதியாக கர்நாடக அரசு செயல்பாட்டுக்கு விட வேண்டும். மாறாக பேனிங்ன்றதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. பேன்லாம் செஞ்சீங்கன்னா அவங்க வளருவாங்க. கடைசி கேள்வி, அமைச்சர் அருண்ராஜ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் பேட்டி கொடுக்குறப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. முதலமைச்சர் காலைல 10 மணிக்கு வராரு, 5 மணிக்கு போகிறாரு, அரை மணி நேரம் தான் லஞ்சு சாப்பிட்றாருன்னு சொல்கிறாரு. முதலமைச்சர் ஜாபு 10 to 5 ஜாபான்னு ஒரு கேள்வி வரும்ல. அது ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசக்கூடாது. ரொம்ப தப்பானது, பாமரத்தனமானது. 24 மணி நேரமும் 365 நாளும் அவர் செக்ரட்டரியேட்டுக்கு வரணும்னு கூட அவசியம் இல்லை. கேம்ப் ஆஃபீஸ்லேருந்து கூட ஒர்க் பண்ணலாம், வீட்டிலேருந்து கூட ஒர்க் பண்ணலாம். அதாவது வீட்டில் தான் கேம்ப் ஆஃபீஸ். நீங்கள் அவர் வருவது வராதுன்றது வந்து அவருடைய வசதியை பொறுத்தது. அதுவும் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் போனதால் எங்கே இருந்தாலுமே நீங்கள் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளலாம். 10லேருந்து 5 ஜாப் கிடையாது. அது அவர் என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாரும் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க, நீங்களும் ஒர்க் பண்ணுங்கன்றாங்க. அருண்ராஜ் சொன்னால் ஓகே, புதுசு. செங்கோட்டையன் வந்து பழந்துன்னு கொட்டப்பட்டவர். எனவே இது அவங்க வந்து ஒரு வாக்களித்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக சொல்லுகிறார்கள். அது 10 to 5 ஜாப் கிடையாது. முதலமைச்சர் என்பவர் 24 மணி நேரம் 365 நாள். இப்போ திடீர்னு ராத்திரி இப்போ 2 மணிக்கு ஏதோ டெவலப்மெண்ட்டுனா முதலமைச்சரை எழுப்பி கண்டிப்பாக தகவலை சொல்லுவாங்க. நீங்கள் அது சொல்லி தான் ஆகணும், அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆகவே இது இப்போ 10 to 5 ஜாபாக இதை பார்ப்பது அபத்தமானது. புதுசாக வந்திருக்காங்க, அதனால் சில நேரங்களில் அப்படி தான் நடக்கும். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை கொண்டு போங்க. நன்றி.